சில்ட்ரன்ட்ட சடனா ஒரு பிஹேவியர் நோட் பண்ணுவோம். அதாவது பேட் வேர்ட்ஸ ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த பேட் வேர்ட்ஸ் அவங்க பேசுறதுனால, அவங்களோட பிஹேவியர் வந்து அது ரிலேட் பண்றது கிடையாது. யாராவது பேசி அத கேட்டிருந்திருப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ப எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றோம்? இத சொன்னா கரெக்ட்டா, தப்பா? இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பியர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதனால அத ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. அ கோவம் வந்தா இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணணுன்றத வேற எங்கேயாவது பார்த்திருப்பாங்க. அதனால தான் வருது. ஸோ, அவங்க அப்படி பேட் வேர்ட்ஸ் பேசும்போது, நம்பளும் அவங்களுக்கு ஈக்குவலா கத்திக்கிட்டு, அவங்கள அதட்டி சரி பண்ணணும்னு நெனச்சா, செய்யவே முடியாது. ஏன்னா, ஒரு விஷயம் வந்து அவங்க அப்பா, அம்மா கோவப்படுறாங்க. அது ஒரு ஆர்குமெண்ட்ஸா போகுதுன்னா, அந்த விஷயம் பவர்ஃபுல்லா மாறும். பவர்ஃபுல்லா இருக்கிற விஷயம் அட்ராக்டிவா மாறும். ஸோ, இது நம்ம ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ, நெக்ஸ்ட் டைம் பேட் வேர்ட்ஸ் பேசுனாங்கன்னா, ஸ்டே காம். இது மாரியான வேர்ட்ஸ் எங்கேயுமே என்கரேஜ் பண்ணவே நாங்க மாட்டோம். அது வீடா இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி. ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத திருப்பி திருப்பி சொல்லி, உனக்கு கோவம் வந்தா அதுக்கு வேற வழிகள் இருக்கு அப்படின்ற மாரி அதையும் நம்ம தான் டீச் பண்ணணும்.